Hello and welcome to Banu's Corner. Happy Father's Day. எல்லா தந்தைகளுக்கும் தந்தையை போல் அன்பும் பாசத்தையும் காட்டுபவர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம அப்பாவை கொண்டாட ஒரு தினம் மட்டும் போதாது என்றாலும் அன்றைய தினத்தை அப்பாவோட அவருக்கு பிடித்த வகையில ஒரு உணவு செய்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி அவரோட நேரத்தை செலவிடும் வகையில ஒரு சிறப்பான கேக் ரெசிபியோட வந்திருக்கேன். ஒரு அருமையான சுலபமா செய்யக்கூடிய ரோஸ் ஃப்ளேவர் நிறைஞ்ச எக்லெஸ் ரவா கேக் தான் செய்ய போறோம். இத மிடில் ஈஸ்ட்ல பாஸ்பூசான்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய கேக் மாதிரி இல்லாம ரோஸ் வாட்டர் கலந்த சக்கரை பாக சூடான ரவா கேக் மேல ஊத்தி செய்வாங்க. சக்கரை பாகுல ஊறின கேக் ஆனதுனால இது ரொம்ப ஈரப்பதத்தோட மாய்ஸ்ட், டென்ஸ் அண்ட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது சுலபமா செய்யற கேக்கா இருந்தாலும் சில முக்கியமான செய்முறைகள், அதாவது டிப்ஸ் பின்பற்றலைன்னா பெர்ஃபெக்டா இந்த கேக் வராது. வாங்க இந்த டிப்ஸோட பெர்ஃபெக்டா ரவா கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ரவா கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பாம்பே ரவை, அதாவது உப்மா ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, கோர்ஸா இருக்கும், கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற ரவை தான் தேவை. அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்றது, அப்புறம் சர்க்கரை, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால், உருகின வெண்ணெய் இல்லை நெய், நான் நெய் எடுத்திருக்கேன், பாதாம் அது ஆப்ஷனல், அப்புறம் பேக்கிங் பவுடர், உப்பு. சிம்பிள் சிரப், அதாவது சர்க்கரை பாகு செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை, அளவான தண்ணி, ரோஸ் வாட்டர் இல்லை ரோஸ் எசன்ஸ், பட்டர் இல்லைன்னா நெய், நான் பட்டர் எடுத்திருக்கேன், அப்புறம் லெமன் ஜூஸ். கேக் பேக் செய்யறதுக்கு ஒரு 6 இன்ச்சஸ் ஸ்கொயர் பேக்கிங் பேனை நான் எடுத்திருக்கேன். அதில் நெய் இல்லைன்னா பட்டர் தடவி ரவை தூவி நீங்கள் அதை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் செய்து தயார் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல்ல ரவா, டெசிகேட்டட் கோகோனட், அந்த தேங்காய், சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பாச்சுலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. இனி உருகின நெய் இல்லைன்னா வெண்ணெய இதோட சேர்த்து கட்டி தட்டாதபடி கலவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய் இந்த ரவா ஃபுல்லா எல்லா ரவையிலையும் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கணும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஈரமான மண் பதத்துக்கு இருக்கும். இனி பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் கீழே போய் தங்கிடும், அதனால கலவைய நல்லா கலந்து விடுங்க. கலவை கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி ஆகி அது கடைசியா ஒரு குக்கி டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ரவா கேக்குக்கு கன்சிஸ்டன்சி நம்ம ரெகுலர் கேக் பேட்டர் மாதிரி இருக்காது, குக்கி டோ மாதிரி தான் இருக்கும். பால் பத்தாத மாதிரி தான் தெரியும், ஆனா பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு மணி நேரத்திலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். அதனால மேல நல்லா ஃபிளாட்டன் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டோ இல்லைன்னா ஒரு துணி வச்சோ 1 மணி நேரம் மூடி வச்சிடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஓவனை 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட், அதாவது 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சு பால்ல ஊறின ரவா கலவைய நம்ம தயார் செய்திருக்கிற பேக்கிங் பேனுக்கு மாத்திடலாம். ஒரு ஸ்பாச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் வச்சு அதை சரி சமமா நீங்க ஃபிளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனை கவுண்டர்ல 2 தட்டு தட்டுங்க, அப்பதான் கலவை பேன்ல செட்டில் ஆகும். அதை நான் காட்ட மறந்துட்டேன். நெய் தடவுனா ஒரு பட்டர் நைஃபால பீஸ் போட்டுடலாம். சின்ன கேக்குங்கிறதுனால 9 பீஸ் தான் வரும். ஏன் கேக்கை முன்னாடியே வெட்டுறோம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு பால் நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால கேக் பேக் பண்ணி எடுத்த உடனேயே சூடான சக்கரை பாகை கேக் மேல ஊத்த போறோம். அப்பதான் ரவைக்கு தேவையான ஈரப்பதம் கிடைச்சு ரவை நல்லா வெந்து வரும்.
நாம இப்படி வெட்டி விடும்போது சுகர் சிரப் சுலபமா இந்த வெட்டின பாகம் வழியா கேக் உள்ள போய் கேக் பூராவும் நல்ல வெந்து வரும். ஒவ்வொரு கேக் பீஸ் மேலேயும் ஒரு பாதாமை வச்சு லேசா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ தயாராகி இருக்கிற நம்ம ப்ரீஹீட்டட் அவன்ல நடு ரேக்ல நம்ம ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். கொதிக்கிற சக்கரைப்பாக தான் நம்ம சூடான கேக்ல ஊத்தணும். அப்பதான் ரவை நல்லா வெந்து வரும். இத மனசுல வச்சு கேக் பேக் ஆகி ஒரு 15 நிமிஷம் கழிஞ்ச உடனேயே நம்ம சுகர் சிரப்பை தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். கேக்கை 15 நிமிஷம் ஆவனுக்குள்ள வச்ச பிறகு இப்போ நம்ம சக்கரைப்பாக செய்ய ஆரம்பிக்கலாம். சர்க்கரை பாகுக்கு ஒரு சாஸ்பேன்ல சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு அதை மீடியம் ஹீட்ல சூடு பண்ணுங்க. சர்க்கரை கரைஞ்சு சர்க்கரை பாகு கொதிக்கும் போது அதை சிம்மர் பண்ணிட்டு நம்ம பட்டர் சேர்த்து லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மர் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நம்ம அதை மூடி வச்சிடலாம். பாகு பண்ண முடிச்ச உடனே நான் அவன்ல கேக்கை செக் பண்ணேன். மேலே லைட்டா ப்ரௌனா இருந்தது. டைமரும் 35 மினிட்ஸுக்கு அது ரிங் ஆச்சு. நடுவில் ஸ்கியூவரால செக் பண்ணி பார்த்தேன், கேக்கும் வெந்திருந்தது. கவுண்டர்ல வச்சுட்டு நம்ம தயார் செஞ்சிருந்த கொதிக்கிற சக்கரைப்பாக சூடான கேக்ல உடனே ஊத்திடுறேன். பாருங்க, அது அப்படியே உறிஞ்சிக்குச்சு. நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருந்த கேப்லயும் அது ஈஸியா உள்ள இறங்கிடுச்சு. நம்ம சக்கரைப்பாகு ஊத்தும் போது அந்த சைட்ல எல்லாம் அது கொதிச்சு உள்ள இறங்குறத அழகா தெரியுது. சக்கரைப்பாகு சுலபமா கேக் உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறதுக்காக நான் கத்தியால மறுபடியும் அதை வெட்டி விடுறேன். ஒரு 3/4 பங்கு சிரப்பு சேர்த்துட்டு மேலும் அப்சார்ப் பண்ணினா நீங்க மிச்சத்தை பார்த்து ஊத்திக்கோங்க. எனக்கு சிரப்பு அவ்வளவும் சேர்க்க வேண்டியதா இருந்தது. இந்த கேக்கை நம்ம கம்ப்ளீட்டா ஆற விட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அது குக் ஆகி கூல் ஆன அப்புறம் தான் அழகா பீஸ் போட வரும். அதனால பொறுமையா ஆற விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் இளஞ்சூட்டிலேயே எடுத்துட்டேன். அதனால தான் நான் கீழே பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டது. சான்ஸே இல்லைங்க. ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவரும் அந்த டென்ஸா மாய்ஸ்டா ரொம்ப அருமையா இருந்தது. எங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இந்த எக்லெஸ் ரவா கேக்கை உங்க அப்பாக்கு செஞ்சு கொடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எவ்ரிவன்.